9ஆம் தேதி 9 நிறைய பேருக்கு ரொம்ப லக்கியஸ்ட் நம்பராக இருக்கும். ஸோ 9ஆம் தேதி பிறந்தவங்க அவங்க லைஃப் எப்படி இருக்கும் சார்? நல்ல நம்பர். 9ஆம் நம்பரில் ஒருத்தவங்களுக்கு பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 9, 18, 27. இந்த 9ஆம் நம்பர் வந்து நவகிரகங்களுக்கு அதிபதி செவ்வாய் தான். செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நம்ம யார் ஒருத்தருக்கு நல்லா இருக்கோ அவர் தைரியமாக இருப்பார். இந்த 9ஆம் தேதி பிறந்தவங்க வந்து நல்ல ஆயுசு பலம், நல்ல தீர்க்க பலம். அது மாதிரி வந்து மிலிட்ரி, ஆர்மி, நேவி, இந்த மாதிரி வந்து வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், வெளிதேசம் இந்த மாதிரி இருப்பாங்க. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு 20 வருஷம் மிலிட்ரியில் இருந்தேன், நேவியில் இருந்தேன் எப்படின்னு இருக்கிறவங்க இருப்பாங்க. அது மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களும் இந்த 9ஆம் தேதி உண்டு. அரசாங்க உத்தியோகத்திலையும் உண்டு இந்த 9ஆம் தேதி. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா ப்ரெஷர் வந்துடும், ரத்த கொதிப்பு வந்துடும். இவங்க உடல்நலத்தை பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் இவங்க இவ்வளோ பணம் பொருள் சம்பாதிச்சாலும் அனாதையாக வாழ்வாங்க. 9ஆம் தேதி. இதுக்கு பேர் என்னன்னா ஒரு வார்த்தை தமிழில் சொல்லிடுறேன், கௌரவமான அனாதை. டோட்டலாக எல்லா 9க்கும் பொருந்தும். 9, 27, இன்னொரு நம்பர் 18. இது எல்லாருக்குமே பொருந்தும். 9, 18, 27 பொருந்தும். கௌரவமான அனாதை. அது மாதிரி 18ஆம் தேதி பிறந்தவங்க வந்து கால் அடிப்படும், அவங்க பிளேட் வைப்பாங்க. யார் ஒருத்தவங்க 18ஆம் தேதி பிறந்திருக்காங்களோ அவங்க ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்ந்துருக்குங்கிற. அவங்க இப்போ ஜாதக ஹாரோஸ்கோப் கட்டத்தை எடுத்து போட்டிங்கன்னா சனி சூரியனோட சாரத்தில் இருக்கும், இல்லை சூரியன் சனியோட சாரத்தில் இருக்கும் இந்த 18ஆம் தேதி பிறந்தவங்க. ஆனால் நீதி நேர்மையோடு இருப்பாங்க, ஒழுக்கத்துக்கு கட்டுப்பாடானவங்க. அந்த 9ஆம் தேதி சரி பர்ஃபெக்ஷன் கொஞ்சம் குறைஞ்சாவே அவங்களுக்கு தாங்க மாட்டாங்க. அவங்க மேலே குறை சொல்லிட்டு அடிக்க வந்துடுவாங்க. அதுமாதிரி 18ஆம் தேதி நீதி நேர்மையோடு இருப்பாங்க. பர்ஃபெக்ஷனாக வரணும், கரெக்ட் டயத்துக்கு வரணும், டைமிங் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த 18ஆம் தேதிங்கிறேன். அது மாதிரி வந்து இந்த டைமிங் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி அந்த வேலைக்கே போக மாட்டாங்க. சார் 10 மணிக்கு வர்றேன், என்னால் இன்றைக்கி வர முடியல சார், நாளைக்கு வச்சுக்குவோம். அந்த வேலையை உடனே டிசிஷன் கட் பண்ணுறது தான் அந்த 18ஆம் தேதி தாங்கிறேன். ஆனால் 18ஆம் தேதி திருமண வாழ்க்கையெல்லாம் நல்லபடியாக பண்ணோம், எந்த பிரச்சனையும் வராது. 9ஆம் தேதி திருமண வாழ்க்கையை எதுவுமே கை வைக்காது, நல்ல நம்பர் தான். இந்த 27ஆம் தேதி மட்டும்தான் திருமண வாழ்க்கை சில பிரச்சனைகளை ஏற்படுத்துங்கிறேன். 27 மட்டும். 9 நல்லாயிருக்கும், 18 நல்லாயிருக்கும். 18ஆம் தேதி பிறந்தவங்களோ இல்லை 18ஆம் நம்பர் வீடு இருக்கிறவங்களோ கண்ணு பாதிப்பு ஏற்படுங்கிறேன். கால் அடிப்படும், பிளேட் வைப்பாங்க, கை முறியும். லேடிஸு, ஜென்ட்ஸ் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் கை அடிப்படும். அது மாதிரி 27ஆம் தேதி இந்த 27ஆம் தேதி பிறந்தவங்க வந்து பெண்கள். அந்த பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட சரியான முறையில் இருக்க முடியாது, கணவன் மனைவி தொந்தரவாக இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்கள்கிட்ட வந்து சரியான, அதாவது குடும்ப அந்யோன்யம் கிடைக்காது, கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். சரியான வாழ்க்கை தரம், சரியான துணை அமைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு நல்ல நம்பரை, நல்ல டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்தவங்க நல்லா அமைஞ்சிருச்சுன்னா 27ஆம் தேதி பிறந்தவங்க தப்பிச்சுக்குவாங்க. 27ஆம் தேதி பிறந்தவங்க எல்லாமே. ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா மனக்லேசம், அதாவது மனசு வந்து சஞ்சலப்படுறாங்கன்னு சொல்கிறாங்களே, மன சஞ்சலத்தோடு இருக்கக்கூடிய ஆள் 27ஆம் தேதிங்கிறேன்.